இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம ஐயா நக்கீரர் அவர்களுக்கு. அவர் நேற்று அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் விஜய் சாரை கண்டமேனிக்கு பேசியிருந்தார். 41 பேர்த்த கொன்னுட்டான், ஒரு கொலைகாரன், அவன் ஒரு கொள்கையே இல்லாத கொலைகாரன், அவனை பார்த்தா சொக்காய் பிடிச்சி கேள்வி கேட்கணும், அப்படி இப்படின்னு அவரை கண்டமேனிக்கு அவர் பேசியிருக்காரு. நான் என்ன அவங்கள பார்த்து கேட்குறேன்னா, இதே மாதிரி தான் நீங்கள் ஐயா வீரப்பண்ணனை பார்க்குறதுக்கு நீங்கள் போயிருந்தீங்க. அவரும் இதேமாரி தான் அந்த சமயத்தில் ஒரு 40க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்களை கண்ணி வெடி வச்சு கொன்னார். அப்போ அவரை நீங்கள் சொக்கா பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கலாம்ல. அவர் ஒரு கொலைகாரன், நாய், அப்படி இப்படின்னு அவர் திட்டிருக்கலாம்ல, வாடா போடான்னு பேசியிருக்கலாம்ல. ஏன் அப்போ நீங்கள் பேசலை அதை? அப்போது கோவப்படாதவர் இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க. ஐயா, உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சுங்க ஐயா. நீங்கள் ஒரு நிலையான ஒரு பத்திரிக்கையாளர், நீங்கள் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேசுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக விஜயை அகென்ஸ்டாக பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு டிஎம்கேவோட சங்கின்றதை உங்கள் பேச்சிலே தெரியுதுங்க ஐயா. நீங்கள் கரெக்டாக பேசுகிறதா இருந்தால் ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி பேசணுன்னா, விஜய் ஒரு மக்களை பார்க்க போகிறாரு, அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு, இதுக்குமேட்டுக்கு விஜய் இதை சரியாக கவனித்து அடுத்தது எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை ஒரு கொலைகாரன்ற ரேஞ்சுக்கு நீங்கள் அவரை பேசியிருக்கிறீங்க ஐயா. அவரோட கொள்கையே இல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொள்கை என்ன ஐயா? மக்களுக்கு நல்லது செய்கிறத விட கொள்கை என்ன ஐயா? வேறு கொள்கை? மக்களுக்கு நல்லது செய்கிறது ஒரு கொள்கை தாங்க ஐயா. நீங்கள் உங்களுடைய போங்க ஐயா.